எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. பாரா, என் பொண்டாட்டி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கா. பாரா, மேடம் சிரிச்சுட்டே இருக்கீங்க. ஓ, அம்மாவை பார்க்க போறோம்னு அவ்வளவு ஹாப்பியா இருக்கா. ஆமாங்க. அதான் தெரியுதே. சரி, நீங்க கிளம்பிட்டீங்களா? ம். ஏங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போலான்னு சொன்னீங்க. மறந்து வேலையிலே பிஸியா இருந்துட போறீங்க. அது எப்படி செல்லக்குட்டி மறப்பேன்? எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. பயப்படாத. இப்போ நீ கோவிலுக்கு போயிட்டு வருவியா? ஈவினிங் நாம 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பலாம், சரியா? சரிங்க. இல்லனா ஒண்ணு பண்றியா? நீ கோவிலுக்கு போயிட்டு வரப்போ அம்மாவை மட்டும் எதுக்கு தனியா அனுப்புற? நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துரு. ஈவினிங் நாம போறப்போ கூட்டிட்டு போலாம். அட, இந்த ஐடியா கூட நல்லா இருக்கே. அப்ப சரிங்க, நான் அம்மாவை கூட்டிட்டு வரேன். இதெல்லாம் கூட நான் தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அனிதா, சரி சரி, எல்லா டைமும் எல்லாம் தோணுமா சொல்லுங்க. சில டைம் இப்படிதான் இருக்கும். ம், ம். ஆமா, நீங்க என்ன ரொம்ப ஹேண்ட்ஸமா ரெடி ஆயி போற மாதிரி இருக்கு. அப்படியா தெரியுது? ஆமா, என்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அதனால ஒரு 2 hours மீட்டிங் இருக்கும், நான் முடிச்சிட்டு வரேன்னு சொன்னீங்க. மீட்டிங் போறவரை ஃபார்மலா எப்பயும் ஆபீஸ் போற மாதிரி ரெடி ஆகுற மாதிரி ஆகணும். அதை விட்டுட்டு ஏதோ ஜாலியா பார்க்குக்கு போற மாதிரி ரெடி ஆயிருக்கீங்க. என்னடி சொல்ற? இங்க பாரு, அதுக்காக கோட் ஷூட்டோடய போக முடியும்? மீட்டிங் வெளியே ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அனிதா. அங்க போய் எப்படிமா அந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போக முடியும்? இப்படி எல்லாம் போனாதானே நல்லா இருக்கும். எப்படி இருந்தாலும் மீட்டிங் தானே. மீட்டிங் தாண்டி, ஆனா பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. பார்ட்டிக்கு யாராச்சும் அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்களா? ஏதாச்சும் ஒரு சாக்கு சொல்ல வேண்டியது. எனக்கும் எல்லாம் தெரியும். அப்புறம் பார்ட்டி எங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு தெரியும், எந்த மாதிரி பார்ட்டின்னு எனக்கு தெரியும். அதனால பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப ஹேண்ட்ஸமா ரெடி ஆகி போறீங்க. இந்த மாதிரி பார்ட்டிக்கு நிறைய பொண்ணுங்கெல்லாம் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். கேர்ஃபுல், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களை நம்பி ஒரு பொண்டாட்டி இருக்கேன், ஞாபகத்துல இருக்கட்டும். பார்ட்டிக்கு போனோமா, மீட்டிங் அட்டன் பண்ணோமா, திரும்பி வந்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு வேற ஏதாச்சும் பண்ணீங்க. அட, இது கூட நல்லா இருக்கே அனிதா. பாத்தியா, இவ்வளவு நேரம் இத பத்தி எனக்கு தோணவே இல்ல. ஆமா இல்ல, பார்ட்டிக்கு வேற போறேன். சோ நீ சொல்ற மாதிரி நிறைய பொண்ணுங்க வருவாங்க. எல்லாரையும் பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு வரலாம். ஜாலியா இருக்கும்ல. என்ன சொன்னீங்க? உங்களை நம்பி பார்ட்டிக்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்புனா இன்னொரு பொண்ணு சைட் அடிக்கிறேன்னு என்கிட்ட எவ்வளவு தைரியமா சொல்லுவீங்க? உங்களா எவ்வளவு தைரியம்? நீங்க மட்டும் இன்னொரு பொண்ணு சைட் அடிங்க, அப்புறம் உங்க கண்ணு இருக்காது, நோண்டி எடுத்துருவேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி சொல்லுவீங்க? ஏய், கூல் கூல் கூல். அனிதா, இப்ப எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? நான் நார்மலா தானே சொன்னேன். நீங்க பேசினதுக்கு கோவப்படாம இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சட்டுமா? இடுப்புல எல்லாம் தூக்கி வச்செல்லாம் நான் கொஞ்சம் சொல்ல மாட்டேன். அப்படியே ஒரு ஹக் பண்ணி ஒரு கிஸ் பண்ணா போதும், வேற எதுவும் வேண்டாம். உங்களுக்கு எவ்வளவு திமிரு? என்கிட்டயே இன்னொரு பொண்ணை பாப்பேன்னு சொல்லுவீங்க, உங்களுக்கு நான் ஹக் பண்ணி கிஸ் வேற கொடுக்கணுமா? போடா, விடுறா. ஏய் ஏய் ஏய், அனிதா, இப்போ என்ன சொன்ன? என்ன சொன்ன? திட்டிட்டு இருக்கேன். ஓ, இதுக்கு பேரு திட்டுறதாமா? சீங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது எவ்வளவு கோவமா திட்டிட்டு இருக்கேன்? நீங்க என்னன்னா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா. உன்னை நம்பி நான் வெளியே அனுப்புறேன் பத்தியா? என்ன சொல்லணும்? இனிமே நீங்க எந்த மீட்டிங்கும் அட்டன் பண்ண வேண்டாம். மீட்டிங் அட்டன் போனா நல்ல பையனாட்ட போய் மீட்டிங் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வரணும். அதை விட்டுட்டு மத்த பொண்ணுங்களை சைட் அடிக்கிறேன்னு எவ்வளவு தைரியம் தான் நீ என்கிட்டே சொல்லுவ? உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா. இதுக்கப்புறம் எந்த பொண்ணையாச்சும் நீ பாப்ப, உன் கொன்ன நோண்டிடுறேன் பாரு. போதும்டி, போதும். இப்போ எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஆனா உன்ன கோவத்துல எத்தனைடா போடுறல? எத்தனை நாள் ஆசைமா என்னடா போட்டு திட்டணும்னு? அது அது சாரிங்க, அது ஒரு கோவத்துல டா வந்துருச்சு, சாரி. எதுக்கு இப்ப சாரி? நீ என்னடா போட்டு கூப்பிடாம வேற யாரு கூப்பிடுவாங்க? ஆனா கோவத்துல சொன்னாலும் நல்லாதான் இருந்துச்சு. நீ என்பதே நான் தானடி. நான் திட்டுறேன் உங்களுக்கு? அனிதா,
நான் சும்மா சொன்னேன்டி. உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் பார்க்க மாட்டேன். என் பொண்டாட்டி இவ்ளோ அழகாட்ட ரதி மாதிரி என் முன்னாடி இருக்கப்போ வேற எப்படி இன்னொரு பொண்ணு எனக்கு பார்க்கணும்னு தோணும்? என் பொண்டாட்டி மாதிரி யாரும் வரமாட்டாங்க. கவலைப்படாதீங்க மேடம். உன்னை தவிர வேற யாரையும் நான் பார்க்கவே மாட்டேன். போதுமா? ம் அது எப்பவும் இந்த கார்த்திக்கு இந்த அனிதா மட்டும்தான், இந்த அனிதாக்கு இந்த கார்த்திக் மட்டும்தான். சரியாடா புருஷா? சரிடி பொண்டாட்டி, சிரிக்கலாமே. இப்பதாண்டி செல்லம் அழகா இருக்க. அனிதா, ஐ லவ் யூ. நான் என்பதே நாம் தானடி. ஃபோன் உங்களுக்கு தான் ஃபோன் வருது, அட்டென்ட் பண்ணுங்க. அதானே, யார் இந்த டைம்க்கு கால் பண்றாங்க? சரி இரு பார்க்கலாம். ம் ஹலோ. மிஸ்டர் கார்த்திக். யா. கார்த்திக், நான் இன்ஸ்பெக்டர் ரவி பேசுறேன். சார் சொல்லுங்க சார். கார்த்திக், இஃப் யூ ஆர் ஃப்ரீ, இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வர முடியுமா? சார் என்ன சொல்றீங்க? ஸ்டேஷனுக்கா? சார் ஏதாச்சும் க்ளூ கிடைச்சிருக்கா? யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஆமா கார்த்திக், அன்னைக்கு நித்யா சொன்ன ஆளை புடிச்சாச்சு கார்த்திக். இப்போ ஸ்டேஷன்ல தான் இருக்கான், லாக்அப்ல தான் வச்சிருக்கோம். அதனால நீங்களும் மிஸ்டர் அர்ஜுனும் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. கொஞ்சம் வர முடியுமா? சார் சூப்பர் சார். அவனை பிடிச்சிட்டீங்களா சார்? அப்போ யாரு அந்த மாதிரி பண்ண சொன்னாங்கன்னு தெரிஞ்சதா சார்? அவன் ஏதாச்சும் சொன்னானா சார்? கார்த்திக், அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும். சோ நேர்ல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே சார், ஷியோர் சார், கண்டிப்பா வரோம். ஓகே கார்த்திக். என்னாச்சுங்க? இன்ஸ்பெக்டர் கால் பண்ணாரு, பிடிச்சிட்டாங்களாமா? ஆமா அனிதா, அவனை புடிச்சிட்டாங்களாம். இன்ஸ்பெக்டர் எங்க 2 பேரையும் நேர்ல வர சொல்றாரு. நானும் அண்ணாவும் போய் பாக்குறோம். ஓ சரிங்க, நீங்களும் மாமாவும் அப்ப போய் பார்த்துட்டு வாங்க. அவன் ஒருவேளை யார் செய்ய சொன்னாங்கன்னு உண்மை சொல்லலைனாலும் கண்டிப்பா சொல்ல வச்சுதாங்க ஆகணும். அப்பதான் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியும். யாருன்னு நமக்கு தெரியும். ஆமா அனிதா, என்னன்னு தெரியல. நாங்க போய் முதல்ல அங்க என்ன ஆச்சுன்னு பாக்குறோம். சோ இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசினா எல்லாமே நமக்கு தெரிய வரும்ல. நாங்க போய் பாக்குறோம். சரிங்க. இன்ஸ்பெக்டர் வேற உடனே வர சொல்றாரு. இல்லனா நான் உன்னை கோவில்ல விட்டுட்டு போலான்னு தான் நினைச்சேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஆட்டோல போய்க்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. ஆர் யூ ஷூர்? ஆமா, என்னை பத்தி நீங்க பயப்படாதீங்க, நான் பத்திரமா போயிட்டு வருவேன். சரியா? சரி அனிதா. ஹலோ மிஸ்டர் அருண், எஸ் சார். ஐ எம் காலிங் ஃப்ரம் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட். ஓ டெல் மீ சார். மிஸ்டர் அருண், நாளைக்கு உங்க ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஹையர் ஆஃபீஸர்ஸ் வராங்க. வாட் சார்? ஆக்சுவலி இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சிருச்சு. நீங்க தெரியாம திரும்பவும் ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி லாஸ்ட் மந்தே இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சிருச்சு சார். யா, வி நோ தட் அருண், பட் ஹையர் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே நாளைக்கு உங்க ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ட் பண்ண வராங்க. பிகாஸ் வி காட் அ கம்ப்ளைண்ட் அபவுட் யுவர் ஸ்கூல். வாட்? கம்ப்ளைண்டா? யார் சார் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? அதுவும் எங்க ஸ்கூல்ல பத்தி என்ன கம்ப்ளைண்ட்? சாரி அருண், நாளைக்கு உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்றது மட்டும்தான் என்னோட வேலை. என்ன கம்ப்ளைண்ட்னு நாளைக்கு ஹையர் ஆஃபீஸர்ஸ் வரப்போ உங்ககிட்ட டீட்டெயிலா சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே செக் பண்ணிப்பாங்க. ஸோ எதுவா இருந்தாலும் நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். பட் சார், இத பத்தி நீங்க எங்ககிட்ட எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாம சடனா நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன் வராங்கன்னு சொன்னா எப்படி சார்? மிஸ்டர் அருண், உங்களுக்கு ரூல்ஸ் நல்லாவே தெரியுமே. எப்போனாலும் எந்த ஸ்கூல்ல வேணாலும் இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு ஹையர் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. என்னென்ன ரெடியா இருக்கணுமோ எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், கரஸ்பாண்டன்ட் கண்டிப்பா இருக்கணும். சார், கரஸ்பாண்டன்ட் சாருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சாரி அருண், நீங்க எந்த எக்ஸ்கியூசஸும் சொல்லக்கூடாது. கண்டிப்பா நாளைக்கு இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் அங்க இருக்கணும். மீட்டிங் அவர் அட்டென்ட் பண்ணியே ஆகணும். பட் சார், திஸ் இஸ் ஃபைனல். நாளைக்கு மார்னிங் 9:30க்கு ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அங்க வந்துருவாங்க. பி ரெடி. அண்ட் ஒன் மோர் திங் மிஸ்டர் அருண், நாளைக்கு இன்ஸ்பெக்ட் பண்றப்போ என்னென்ன பண்றாங்களோ எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் உங்க ஸ்கூல்ல இருந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அகைன் அண்ட் அகைன் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதை சால்வ் பண்றதுக்கு இந்த ஒரு டெக்னிக். அது மட்டும் இல்ல, எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பெர்ஃபெக்டா இருக்கணும். அண்ட் இன்ஸ்பெக்ஷன் அப்போ எப்படி ஸ்கூல் இருக்குமோ கம்பல்சரி அப்படிதான் இருக்கணும். அண்ட் கரஸ்பாண்டன்ட் ஷுட் பி தேர். நோட்டபிள், கரஸ்பாண்டன்ட் ஷுட் பி தேர். ஓ ஷிட்! கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட். இந்த ஸ்கூலை பத்தி அப்படி யார் கம்ப்ளைண்ட் பண்றாங்க? லாஸ்ட் டைம் இன்ஸ்பெக்ஷன் வரப்பவே கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அப்பவே பிரீத்தி தான் பண்ணான்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம்ல. அப்போ திரும்பவும் ஒரு வேளை பிரீத்தி தான் கம்ப்ளைண்ட் பண்றாளோ? அவ தான் இந்த ஸ்கூலை நிரந்தரமா மூடணும்னு நினைக்கிறாளோ? அவளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்குமே ஆதிக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு. இப்போ ஒரு வேளை இதை ஆரம்பிக்கிறானா? ஒருவேளை அவ வேலையா தான் இருக்குமா? ஒருவேளை இதெல்லாம் பிரீத்தியோட வேலையா தான் இருக்குமோ? ஆனா அவ எதுக்கு பண்ண போறா? ஆல்ரெடி நாம இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தப்ப பேசினப்பவே இது மாதிரிலாம் திரும்பவும் பண்ண மாட்டேன்னு சொன்னா.
அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன்ல வேற அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் பண்ணா. அப்ப கூட கோவமா போனாளே. ஒருவேளை இதுக்கெல்லாம் அவ தான் காரணமா இருப்பாளா? அவளை பத்தி ஏன் நமக்கு சந்தேகமே வரல? ம், ஒருவேளை ஆதிக்கு ஆக்சிடென்ட். ஆ ஒருவேளை ஆதிக்கு ஆக்சிடென்ட். அவ ஒருவேளை இருக்குமா? இத பத்தி நான் ஏன் யோசிக்கவே இல்ல? அன்னைக்கு கூட ஃபங்க்ஷன்ல கோவமா அவ இந்த தாலிய நான் அறுத்து காட்டுறேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போனாளே. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அத பத்தி எதுவுமே பண்ணாம அமைதியா தான் இருந்தா. ஆனா ஒருவேளை அவளோட வேலையா இருக்குமா? இப்போ அவனுக்கு அப்படி இருக்கு. ஆனா இப்போ ஸ்கூல் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம கரஸ்பாண்டன்ட் கண்டிப்பா இருக்கணும்னு வேற சொல்றாங்க. இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு லிங்க் பண்ணி பார்த்தா ஒருவேளை பிரீத்தியா இருப்பாளாம். ஆனா அவ இந்த அளவுக்கு கேவலமா இறங்க மாட்டாளே. எப்படி ஆக்சிடென்ட் அளவு இறங்குவாளா? அச்சச்ச. ஆனா ஒருவேளை இறங்கியிருப்பாளோ? என்ன நடக்குது? எனக்கு ஏன் திரும்பவும் அந்த மாதிரி தோணுது? இவ்வளோ நாள் தூங்காம இப்ப ஏன் அப்படி தோணுது? இப்போ அகைன் கம்ப்ளைண்ட், மீட்டிங், ஆதி கண்டிப்பா இருக்கணும். ஆதியோட ஆக்சிடென்ட். எனக்கு என்னமோ தோணுது. இதுல பிரீத்தியோட பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும்னு தோணுது. ம், இத கண்டிப்பா அண்ணா கிட்ட சொல்லியே ஆகணும். இத பத்தி அவங்க கிட்ட பேசியே ஆகணும். எனக்கு ஏன் இவ்ளோ நாளா பிரீத்தி மேல சந்தேகம் வரல? ஆனா இப்போ அவ மேல நிறையவே சந்தேகம் இருக்கு. கண்டிப்பா ஆதிக்கு நடந்ததுக்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. இத பத்தி கண்டிப்பா வீட்ல பேசியே ஆகணும். ஆனா இத பத்தி நம்ம ஆதிக்கிட்ட பேச முடியாது. அவனுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்கக்கூடாதுன்னு டாக்டர் வேற சொல்லியிருக்காங்க. அவன் எப்பவும் சந்தோஷமா தான் இருக்கணும். அவன் முழுசா குணமாகுற வரையும் இத பத்திலாம் அவன் கிட்ட பேசக்கூடாது. நம்ம அண்ணா கிட்ட பேசி வேற ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணியே ஆகணும். நாளைக்கு கரஸ்பாண்டன்ட் இருக்கணும்னா அவன் கிட்ட சொல்லி எப்படி அவனை கூட்டிட்டு வர முடியும்? என்ன பண்றது? அண்ணா கிட்ட பேசினா மட்டும்தான் இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. வேற வழியே இல்ல. இது ஆதிக்கே தெரியாம தான் கண்டிப்பா இதை மூவ் பண்ணி ஆகணும். மச்சான், உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுடா. இதெல்லாம் சொன்னா கண்டிப்பா நீ டென்ஷன் ஆவ, ஸ்ட்ரெஸ் ஆவ. அதெல்லாம் இருக்கக்கூடாது. இத கண்டிப்பா நாங்களே சால்வ் பண்ணி தான் ஆகணும். உனக்கு தெரியாம கண்டிப்பா சால்வ் பண்ணி தான் ஆகணும். என்ன சஞ்சய், ஃபோன் பண்ணி காஃபி ஷாப் வர சொன்னேன். இங்க வந்து எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துருக்கீங்க. என்னடா கேள்வி இது? இன்னைக்கு நீ ஏன் ஆபீஸ் வரல? ஆ அது சும்மாடா, ஒரு மாதிரி டயர்டா இருந்துச்சு, அதான் வரல. என்னடா டயர்ட் உனக்கு? ஹி, என்ன சுஜி, நிஜமாவே தான் உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. அதான் இன்னைக்கு லீவ் எடுக்கலான்னு வரல. ஏன், என்னாச்சு? இப்ப லீவ் எடுத்ததுக்கா கேக்குறீங்க? பொய் சொல்லாத கவின், நீ பேசுறதுல எனக்கு தெரியுது நீ என்கிட்ட பொய் சொல்றேன்னு. இல்லடி. அப்புறம் என்னடா? நானும் ஒரு வாரமா பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ எப்படி இருக்கேன்னு உனக்கே தெரியுதா? டேய், என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. கவின், திரும்ப திரும்ப என்கிட்ட பொய் சொன்னீங்கன்னா எனக்கு கோவம் தான் வரும். இங்க பாரு, உனக்கும் வைஷுக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன், புரியுதா? என்ன சுஜி, எனக்கும் வைஷுக்கும் என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நடிக்காத கவின், நான் உன்னையும் பார்த்துட்டு தான் இருக்கேன், வைஷ்ணவியும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவளும் எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு தான் இருக்கா. நீ என்னன்னா சோகமா தான் இருக்க. எங்க போனாலும் தனியா தான் போற. நாங்க கூப்பிட்டா எங்க கூடயும் வர மாட்டேன்ற. என்னடா பிரச்சனை உனக்கு? என்னன்னு சொன்னா தானே எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஒன்றும் இல்ல. இங்க பாருடா மச்சான், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ எங்க லவ்வ சேர்த்து வச்சு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கடா. அப்படிப்பட்ட உனக்கு உன் லவ்ல ஒரு ப்ராப்ளம்னா நாங்க ஹெல்ப் பண்ண மாட்டோமா? நாங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்டா. நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்து சிறகு வானுக்கும் இல்லை. என்ன பிரச்சனைன்னு சொல்லுடா. நாங்க முடிஞ்சா வைஷ்ணவி கிட்ட பேசி பார்ப்போம்ல. இல்ல சஞ்சய், வேண்டாம். இதுக்கப்புறம் பேசினாலும் அது சரியா வராது. டேய், என்ன பேசிட்டு இருக்க? ஏன் சரியா வராது? அவளை புடிச்சுதானே லவ் பண்றதா சொன்ன. அவளை முதல் முறை பார்த்ததுல இருந்து இப்ப வரையும் அவ பண்ற எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி நீ சந்தோஷப்பட்ட. அப்படி இருக்க அவனுக்கு திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்க, என்ன பிரச்சனை? இல்ல சுஜி, நான் மட்டும் அப்படிலாம் நினைச்சு சந்தோஷப்பட்டா முடியாதுல்ல. நான் லவ் பண்றவங்க ஆப்போசிட்ல எனக்கும் அந்த லவ் கொடுத்தா மட்டும்தான் அது ஃபுல்ஃபில்லா இருக்கும்ல. அது உனக்கு சொன்னா புரியாது சுஜி, விடு. என்ன மச்சான் புரியாது? உங்களுக்குள்ள ஒரு வேலை பர்சனல் ப்ராப்ளம்னா கண்டிப்பா நாங்க ரெண்டு பேருமே தலையிட மாட்டோம். ஆனா உன்னை இப்படி பார்க்க முடியலடா. எப்பயும் கலகலன்னு இருக்க பையன் ஒரு வாரமா இப்படி சோகமாவே இருக்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான். அதனாலதான் கேக்குறோம். எங்க கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னா ஓகே, பட் டேய், நீ வேற. பர்சனல்லாம் ஒன்றும் கிடையாதுடா. மச்சான், அது எப்படிடா நான் சொல்றது? கண்டிப்பா வைஷு இந்த மாதிரி நினைச்சிருப்பான்னு என்னால இப்ப கூட நம்ப முடியலடா. அவ மேல நான் எவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன்னு தெரியுமா? ஆனா அவளும் இப்படிதான் நினைப்பான்னு. அப்படி என்ன நினைச்சா? முழுசா சொல்லு. வேண்டாம் சுஜி,
அதெல்லாம் சொன்னா உங்களால தாங்கிக்க முடியாது. எங்களால தாங்கிக்க முடியாதா? புரியல. அதான் வேண்டான்னு சொல்றேன்ல. விடு சஞ்சய். என்னடா உன்னையும் என்னையும் சேர்த்து பேசினாளா? அது ஓ, அப்ப அதுதானா? அதான் உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையா? என்ன சுஜி சாதாரணமா கேக்குற? ஏய் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன்டி. மச்சான், நீயும் இவ்வளவு க்ளோஸா இருக்கிறது யார் பார்த்தாலும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. அதுவும் நீ லவ் பண்ற பொண்ணு முன்னாடி சுஜி கிட்ட க்ளோஸா இருக்கப்போ கண்டிப்பா அவளுக்கு அப்படிதான் தோணி இருக்கும். என்ன சஞ்சய் நீயும் புரியாம பேசிட்டு இருக்க? டேய் இவ என்னோட ஃப்ரெண்டுடா. ஆமாடா, நான் உன் ஃப்ரெண்டு தான். அது நம்ம 2 பேருக்கும் தெரியும். பட் அவளுக்கு நம்மள பத்தி என்ன தெரியும் சொல்லு? அவ புதுசா தான் என்ன பாக்குறா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவளுக்கு சந்தேகம் வரதானே செய்யும். நீயாச்சும் எங்க 2 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கணும். அவளை லவ் பண்றதா நீ என்கிட்டயே சொல்லல, நானா தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி தான் அவகிட்டயே இருந்திருப்ப. அவகிட்ட என்ன உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தா, உனக்கு நான் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா சொல்றேன், அவ உன்னை சந்தேகப்பட்டிருக்க மாட்டா. இதுல முழுக்க முழுக்க உன் மேலதான் தப்பு கவின். ஏய் என்ன சுஜி நீயும் புரியாம பேசிட்டு இருக்க? நான் அவளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலனா அவ அப்படிதான் என்ன தப்பா நினைப்பாளா? யாரோ சொல்றாங்க யாரோ பேசுறாங்கன்னு மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இது என்னடி லவ்? இப்படி ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்து பேசினா அது லவ் மட்டும்தானா? ஏன் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காதா? அவ படிச்ச பொண்ணு தானே, அத அவ யோசிக்க மாட்டா? மச்சான், டக்குன்னு ஒரு பொண்ணு பாக்குறப்போ அப்படிதான்டா தோணும். டே சஞ்சய் நீயே எடுத்துக்கோடா. நானும் சுஜியும் ஃப்ரெண்ட்ஸ்னு உனக்கு தெரியும். இத்தனைக்கு உன்னை விட அவ என்கிட்ட நிறைய டைம் க்ளோஸா பேசியிருக்கா. அப்பெல்லாம் நீ சந்தேகப்பட்டதே இல்லையே. நீ அவகிட்ட சண்டை போட்டதும் இல்லையே. அப்படி இருக்கப்போ அவ மட்டும் ஏன்டா அப்படி இருக்கா? கவின், நீ பேசுறது ஏதாச்சும் லாஜிக்கா இருக்காடா? நான் சந்தேகப்படலனா எனக்கு உங்க 2 பேரையும் நல்லா தெரியும். அதுவும் சின்ன வயசுல இருந்து தெரியும். அப்படி இருக்கப்போ நான் எப்படி உங்க 2 பேரையும் சந்தேகப்படுவேன்? ஆனா என்னோட விஷயமும் வைஷ்ணவியோட விஷயமும் சேம் இல்லடா. நான் உங்க ஃப்ரெண்டு, இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அதனால எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் மேல எந்த தப்பான தாட்டும் வந்ததில்ல. பட் வைஷ்ணவி அப்படி கிடையாது. எங்களா அவளுக்கு முன்ன பின்ன தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் எங்களை பாக்குறா. அப்படி இருக்கப்போ இப்படி நீ ஒரு பொண்ணு கிட்ட க்ளோஸா இருக்கனா அவங்களுக்கு கண்டிப்பா கோபம் வரதான் செய்யும். சந்தேகப்படதான் செய்வாங்க. அது கண்டிப்பா அதுதான்டா லாஜிக்கு. நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் யோசிக்கிற கவின். கொஞ்சமாச்சும் வைஷ்ணவியோட சைட்ல இருந்து யோசிச்சு பாரு. அவங்க பக்கம் இருக்க நியாயம் என்னன்னு உனக்கு புரியும். சரி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். என்ன அவ வந்து ஃப்ரெண்டான்னு கேட்டா ஆமான்னு சொன்னேன். எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, சஞ்சய் தான் என்னோட ஹஸ்பண்ட், இதெல்லாம் நீ சொன்னியா? இல்ல அப்புறம் உன்னோட தப்பு தான். எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிருந்தா நீ எவ்வளவு நேரம் என்கிட்ட பேசியிருந்தாலும் ஒரு செகண்ட் கூட உன்னை பத்தி அவ தப்பா நினைச்சிருக்க மாட்டாடா. இப்ப கூட உங்க 2 பேருக்கும் நான் என்ன சொல்ல வரேனே புரிய மாட்டேங்குதுடி. இங்க பாரு, நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லலைன்னா அதுக்காக நான் ஒரு பொண்ணு கிட்ட க்ளோஸா பழகுனா அவன் லவ் சந்தேகப்படுவாளா? அது என்ன லவ்? உனக்கு அது புரியுதா? கவின், எனக்கு புரியுது, புரியாம இல்ல. ஆனா அவ சைடு இருந்தும் கொஞ்சம் யோசிச்சு பாருடா. எனக்கு இதுல என்ன சொல்றதுன்னு தெரியல. கவின், உன் மேலயும் தப்பு இருக்கு. மொத்த பிளேமும் அவ மேல மட்டும் போடாதன்னு சொல்றேன். சரி கவின், இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. சஞ்சய் என்னோட ஹஸ்பண்ட். இப்போ சஞ்சய் யாராச்சும் ஒரு பொண்ணு கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகுறான்னு வெயி, ஒருவேளை அவன் என்கிட்ட இவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணா எனக்கு எந்த தப்பான தாட்டும் தெரியாது கவின். நான் சரின்னு விட்டுருவேன். ஒருவேளை இவன் என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணல, அதே சமயம் என்கிட்ட பேசாம என்ன அவாய்ட் பண்றான், அப்ப நான் என்னடா பண்ணுவேன்? நானுமே அந்த இடத்துல இவன் மேல கோபப்படதான் செய்வேன். நான் இப்பவும் சொல்றேன் கவின், அவ உன் மேல சந்தேகப்படல, உன் லவ் அவ சந்தேகப்பட்டிருக்க மாட்டா. ஆனா அவளுக்கு நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. சோ அந்த கோபம் மட்டும்தான் அவளுக்கு இருந்திருக்கும். இதுதான்டா அவ பிரச்சனை. அதை நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற. அவ சொல்ல வரத முழுசா கேட்டியா நீ? இப்ப என்ன தாண்டி சொல்ல வர? அப்போ மொத்த தப்பும் என் மேலதானா? அவ மேல நான் நம்பிக்கை வச்சதுதான் தப்புன்னு சொல்றியா? அப்படி இல்ல கவின், நான் சொல்றத கேளு. இங்க பார், அவகிட்ட நீ என்ன சொல்லியிருந்தீனா கண்டிப்பா அவ மனசுல நீ என்கிட்ட ஃபுல் டே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா கூட அவ தப்பா நினைச்சிருக்க மாட்டா. ஏன்னா அவகிட்ட பழகுன 1 மந்த்லயே எனக்கு அவ கேரக்டர் தெரிஞ்சிருச்சுடா. ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அவ உன் மேல கோவப்பட்டானா அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிற? நீ நீ அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அதுதான் காரணம். அது மட்டும்தான் காரணம். அது புரிஞ்சுக்கோ. இதுக்கு தான் கவின், நீ லவ் பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சப்பவே நான் சொன்னேன். யாரா இருந்தாலும் தப்பா தான் நினைப்பாங்க. நான் தான் அவாய்ட் பண்ணிருக்கணும். இதுல என் மேலயும் தப்பு இருக்குடா. சாரி கவின். ஏய் என்ன சுஜி, உன் மேல எந்த தப்பும் இல்ல. நீ எப்பவும் இருக்க மாதிரி தானே இருந்த. என்னதான் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தாலும் கவின், லைஃப்ல நாம ஒருத்தர் கூட கமிட் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவ்வளவு க்ளோஸா இருக்க முடியாதுல்ல. எனக்கு லக்கி தான்டா. சஞ்சய் இதுவரையும் எப்பயும் என்கிட்ட அப்படி பேசினதில்ல, ஒரு நாள் கூட சந்தேகப்பட்டதில்ல. அதனால எனக்கு அது தப்பா தெரிஞ்சதில்ல, அவனும் என்ன தப்பா பார்த்ததில்ல. ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல.
புரிஞ்சுக்கோ கவின், இப்பவும் அவ மேல தப்பு இல்ல. நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணாதது தான் தப்பு. ஆனா கோவத்துல அவ என்னென்ன பேசினான்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் கஷ்டமா இருக்குடி. எனக்கு புரியுது கவின். ஆனா யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்து தானே போகணும். இங்க பாரு, ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா நம்ம ஸ்மூத்தா கொண்டு போகணும்னா சண்டை வந்தா கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போகணும். அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும். நான் உன்னை யோசிச்சு பார்க்க தான் கவின் சொல்றேன். ஏன்னா உங்க 2 பேருக்குள்ள நாங்க வர முடியாது. உங்க 2 பேருக்குள்ள ப்ராப்ளம என்னதான் நாங்க சொன்னாலும் அதுக்கான பெயின், அதுக்கான எல்லாத்தையும் அனுபவிக்கிறது நீங்க தான். ஸோ உங்களுக்கு தான் கவின் புரியும். நீ யோசிச்சு பாருன்னு சொல்றேன். மொத்த பிளேமும் அவ மேல மட்டும் போடாத. உன் மேலயும் தப்பு இருக்கு. அதை யோசிச்சு பாருன்னு சொல்றேன். அவ்வளவுதான்.